சிறுவாணி தண்ணினா உலகத்திலே மிக சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணி. இன்னைக்கு இருக்குதா? பேரு மட்டும்தான் இருக்குது. அந்த நொய்யல் ஆறு, நொய்யல்னா பேர் என்ன தெரியுமா? நோய்களை தடுக்கின்ற ஆறு. நொய்யல் ஆறு இன்னைக்கு ஒரு சாக்கடையா மாறிச்சு. ஆறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நொய்யல் சாக்கடைன்னு தான் சொல்ல முடியும். சென்னையில கூவத்தை சாகடிச்சாங்க முதல்ல. கூவமாறு நீங்க நினைச்சிருப்பீங்க கூவனா நாத்தடிக்கிற ஆறுன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த கூவம் ஆத்துல எல்லாம் போட்ல நான் போயிருக்கேன். நொய்யல் ஆறு இன்னைக்கு நொய்யல் சாக்கடை. தாமிரபரணி ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாறிட்டு வருது. வைகை ஆறு எவ்வளவு வரலாறு வைகைக்கு இருக்கு, இன்னைக்கு வைகை சாக்கடை. ஆக இவங்க தொடர்ந்து ஆட்சியில வந்தாங்கன்னா ஒரு ஆற்றை காப்பாற்ற தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், வக்கு இல்லாதவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது. நான் ஏதோ 4.5 ஆண்டு காலம் அவிநாசி திட்டம், இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இங்க இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம், 65 ஆண்டு காலம் போராடி கொண்டிருந்தார்கள். 65 ஆண்டு காலம் போராட்டம். அதன் பிறகு காமராசர் அவர்கள், அதாவது 65 ஆண்டுகளுக்கு முன்பு காமராசர் அவர்கள் 62ல அறிவித்தார். பிறகு அவரை ஒரு சில மாதங்களில் முதலமைச்சர் பதவியை விலகி பக்தோச்சலம் வந்தார். அவரும் அறிவிச்சார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு திமுக வந்தது. திமுக வந்ததிலிருந்து இந்த திட்டத்தை கிடப்புல போட்டுட்டாங்க. அதன் பிறகு அத்திக்கடு அவிநாசி திட்டத்தின் போராட்ட குழு இதுல போராட்டம் நடத்தி எத்தனையோ போராட்டத்தில் நாங்க கலந்துக்கிட்டோம், ஐயா கலந்துகிட்டார். ஏன் நாங்க கலந்துகிட்டோம்? நான் சென்னையில் இருக்கிறேன், என் ஊரு திண்டிவனம். நான் ஏன் இங்க வந்து அத்திக்கடு அவிநாசி திட்டத்துக்கு அங்க நிறைவேறணும் நான் ஏன் கலந்துகிட்டேன்? ஏன்னா இங்கே தமிழ்நாடு முழுவதும் நீர் மேலாண்மை, இங்க இருக்கின்ற நம்முடைய நீரை மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு இயற்கை கொடுத்த பெரிய வரம். அது வெஸ்டர்ன் காட்ஸ் நமக்கு எவ்வளவு பெரிய வரம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எவ்வளவு தண்ணீர் வருகிறது. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கிழக்கு பகுதி, இந்த பகுதி இது ரெயின் ஷேடோ ரீஜன், மழை வராது அவ்வளவா. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மேற்கு பகுதி அது கேரளாவை சார்ந்தது. அங்கே 3000 மில்லிமீட்டர் மழை வருது ஒரு ஆண்டுக்கு. கிழக்கு பகுதியில் 600 மில்லிமீட்டர் தான் வருது. அந்த வர மழைய, மர தண்ணியை நம்ம சேமிச்சு மிச்சப்படுத்தி இங்க இருக்கின்ற பகுதி வறட்சியான பகுதி, வறட்சியான பகுதி. அதனால்தான் இங்க தொழில் வளம் அதிகமா இருக்கு. தண்ணி வந்ததுன்னா விவசாயம் பெருகுமா, பெரிய அளவில் வந்திருக்கும். இங்க இல்ல. அவிநாசி பகுதி பார்த்தோன்னா வறட்சியான பகுதி. அத்திக்கடவு பகுதி, காரமடை பகுதி, பெருந்துறை பகுதி, இது கொங்கு பகுதி எல்லாமே, திருப்பூர் எல்லாமே வறட்சி பகுதி. ஆனா நமக்கு இயற்கை கொடுத்தது என்ன? நொய்யல் ஆறுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. சிறுவாணின்னு ஒரு அந்த காலத்துல, அந்த காலம்னா எப்போ நான் சொல்றது 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு தான். சிறுவாணி தண்ணினா உலகத்திலே மிக சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணி. இன்னைக்கு இருக்குதா? பேரு மட்டும்தான் இருக்குது. எல்லாம் யாரு காரணம்? நொய்யல் ஆறு இன்னைக்கு ஒரு சாக்கடையா மாறிச்சு. ஆறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நொய்யல் சாக்கடைன்னு தான் சொல்ல முடியும். என்னைக்கு திமுக தமிழ்நாட்டுக்கு அடி வைத்ததோ, 67 ஆட்சிக்கு வந்ததோ, அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆறா செத்துட்டு இருக்கு. இவங்க ஒவ்வொரு ஆறையும் சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையில கூவத்தை சாகடிச்சாங்க முதல்ல. கூவமாறு நீங்க நினைச்சிருப்பீங்க கூவனா நாத்தடிக்கிற ஆறுன்னு, சாக்கடை நினைச்சிருக்கீங்க. தப்பு. அது 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கூவத்துல மீன், அவ்வளோ மீன்கள் ஓடிச்சு. அந்த கூவத்துல தண்ணி தான் பூஜைக்கு வச்சாங்க கோவில்ல. அந்த தண்ணி தான் குடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கூவம் ஆத்துல எல்லாம் போட்ல நான் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு கிட்ட கூட போக முடியாது. ஏன்? திமுக தமிழ்நாட்டில் அடி வச்ச பிறகு அந்த ஆத்தை சாக்கடையா மாத்திட்டாங்க. அடையார் ஆறு, எப்பேற்பட்ட ஆறு அடையார் ஆறுன்னு, இன்னைக்கு அடையார் சாக்கடை. நொய்யல் ஆறு இன்னைக்கு நொய்யல் சாக்கடை. தாமிரபரணி ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாறிட்டு வருது. வைகை ஆறு எவ்வளவு வரலாறு வைகைக்கு இருக்கு, இன்னைக்கு வைகை சாக்கடை. ஆக இவங்க தொடர்ந்து ஆட்சியில வந்தாங்கன்னா ஒரு ஆற்றை காப்பாற்ற தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், வக்கு இல்லாதவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது. நான் ஏதோ 4.5 ஆண்டு காலம் நான் சொல்லல, 60 ஆண்டு காலம் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணுமா? இவங்க என்ன செஞ்சாங்க மறுபடியும் கொடுப்பதற்கு? ஆறு என்பது நாம் தாய்களுக்கு சமமானது. நேற்று திருப்பூருக்கு போன, நேற்று முன்தினம் போய் நொய்யல் ஆறு வெள்ளையங்கிரி மலையிலிருந்து தொடங்குது. பக்கத்தில் இருக்க வெள்ளையங்கிரி மலை இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த வெள்ளையங்கிரி மலையில மூலிகை
நிறைந்த அந்த மழை, அந்த மூலிகையில ஊடுருவிய வந்த தண்ணீர் எல்லாமே அந்த நொய்யல் ஆறு. நொய்யல்னா பேர் என்ன தெரியுமா? நோய்களை தடுக்கின்ற ஆறு, நொய்யல். ஆனா இன்னைக்கு அதுல கால் வச்சாலும் சரி, கை வச்சாலும் சரி, சொறி சரங்கு எல்லாம் வந்துரும். இருக்கிற நோயெல்லாம் அதுல வந்துரும். யார் காரணம்? அதுக்கு யார் காரணம்? 60 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்றது.